விஷயம் என்னதுன்னா நம்மளோட கை நம்மளோட ஃபுல் பாடியை ரெப்ரசன்ட் பண்றது. ஓகே ஓகே. நம்ம டிவிக்கு எப்படி ரிமோட் கண்ட்ரோல் இருக்கோ அது போல நம்ம உடம்போட எல்லா பார்ட்ஸோடும் ஃபுல் ரெப்ரசன்ட் பண்றது நம்ம கை கால். ஒவ்வொரு உறுப்பும் பெரிய ஒவ்வொரு கையிலயும் ஃபுல் பாடி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலையும் ஃபுல் பாடி ரெப்ரசன்ட் பண்ணும். ரெண்டு கையும் ஒரே மாதிரி உறுப்புகளை ரெப்ரசன்ட் பண்றதா? ரெண்டு கையும் ஒரே மாதிரி. ரெண்டு கையிலயும் தம் இருக்கு, ஃபிங்கர்ஸ் இருக்கு, பேக் சைடு இருக்கு, ஃப்ரண்ட் சைடு இருக்கு, அதே மாதிரி காலில இருக்கு. அதனால ரெண்டு கையும் ஒரே மாதிரி தான் வேலை பண்ணும். இப்போ சொல்லலாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் கசினுக்கு அவங்களுக்கு வந்து மைக்ரேன் அடிக்கடி வரும். ஸோ அவங்களுக்கு எப்படி மைக்ரேன் ட்ரிகர் ஆகுதுனாக்கா காஞ்ச மிளகா, சீஸ் அது மாதிரிலாம் சாப்பிட்டுக்க அடிக்கடி மைக்ரைன் உருவாக்கும். ஸ்ட்ரெஸ் கணக்கு மைக்ரைன் உருவாக்கும். அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் உங்களால் கையால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். எப்படி அந்த கையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது எங்கெங்கெல்லாம் இந்த உறுப்புகள் இருக்குங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நம்ம கையில் 5 விரல் இருக்கு. அதில் தம் ரெப்ரசன்ட் நம்மளோட ஹெட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இது தம் ஹெட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்புறம் மிடில் 2 ஃபிங்கர் நம்ம 2 லெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த 2 லெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்புறம் சைடுல இருக்கிற ரெண்டு ஃபிங்கர்ஸ் கை ரெப்ரசன்ட் பண்ணோம். அது இப்போ லெஃப்ட் ஹேண்டு நான் காமிக்கும் போது இது ஹெட்டு, இந்த இதில் மிடில், இது 2 லெக்ஸு டச் பண்ணிட்டு இருக்கும். இப்படி டச் பண்ணும்போது பூமியில டச் ஆயிருக்கும். சைடுல 2 டச் ஆகாது. அதனால அது 2 கைகள். இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும்னா அந்த லெஃப்ட் தம் பக்கத்துல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் லெக். ஓகே ஓகே ஓகே. அப்போ மற்றது ஆட்டோமேட்டிக்கா ரைட் லெக், ரைட் ஹேண்ட் அப்படி வரும். அப்படியே 5 அவுட் சைடு இந்த ஆர்கானை ரெப்ரசன்ட், 2 காலு 2 கை, தலை ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக இந்த தலையிலேருந்து நம்ம மற்ற உறுப்புகளெல்லாம் நமக்கு நம்ம பாடியை அனலைஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம சின்னதா இருக்கும்போது இங்கே கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சு போட்டு நம்ம ஃபேஸ் சொல்லுவோம் இல்லையா. முன்னாடி காலத்துல எல்லாம் சின்ன ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது கண்ணை வரைஞ்சு மூக்கை வரைஞ்சு இப்படி வச்சு ஒரு துணியை போட்டு நம்ம ஃபேஸ் நம்ம உடம்பு சொல்லி காமிப்போம். அந்த காலத்துலேருந்து அதெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட இந்த மாதிரி சொடக்கு போடும்போதே தலைவலி போயிடும். ஏன்னா இது ஹெட் இல்லையா, இது ஹெட்டு. இங்கதான் நம்மளோட ஃபேஸோட அத்தனை ஆர்கானும் இருக்கு. ஹெட்டும் போது எல்லாரும் கையிலயும் நீங்க அப்சர்வ் பண்ணா தெரியும், ஒரு குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன் மாதிரி தெரியும். எல்லா இடம் அந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரோட மிடில்ல ஒரு குட்டி ப்ரொஜெக்ஷன் மாதிரி தெரியும். நீங்க அப்சர்வ் பண்ணா தெரியும், எல்லா விரலையும் இருக்கும். அதுதான் நம்ம மூக்கு. நம்ம ஃபேஸ்ல நோஸ் கொஞ்சமா ப்ரொஜெக்ஷனா இருக்குல்ல, அதுதான். அதுலேருந்து உங்களுக்கு எல்லா உறுப்புல எங்கெங்க இருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா டிப் ஆஃப் த ஃபிங்கரும் ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்றது, ஹெட்டை ரெப்ரசன்ட் பண்றது, நிறைய கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். அந்த அந்த இதுலேருந்து மேலே 2 கண்ணு, கீழே இது இந்த ஜாயிண்ட் பல்லு அப்படியெல்லாம் அந்த மாதிரி இங்கே 2 ஜாயிண்ட் இருக்கும். இதில் தலையினா 2 ஜாயிண்ட்டு, ஹெட்டு, நெக், அவ்வளோதான் 2 ஜாயிண்ட்டு. மற்ற ஃபிங்கர்லாம் 3 ஜாயிண்ட் இருக்கும். இது ஒரு ஜாயிண்ட், இங்கே ஒரு ஜாயிண்ட், இங்கே ஒரு ஜாயிண்ட். இப்போ இந்த ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இது எல்போ ஜாயிண்ட்டு, இது ரிஸ்ட் ஜாயிண்ட். அப்படி நம்மளை எந்தெந்த இடத்துல எந்தெல்லாம் உறுப்புகள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் வந்தாச்சுன்னா உங்களுக்கே இது. இப்போ இது 2 காலுன்னா ஆட்டோமேட்டிக்காக காலுக்கு மிடில் என்ன இருக்கும், அதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்மளோட நேவல், தொப்புள் சொல்லுவோமே, இந்த சென்டர். அப்போ அந்த சென்டர்லேருந்து என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கையில் வரும். இதெல்லாம் ஒயிட் சைடாக இருக்குது. அதனால நம்ம ஃப்ரண்ட் சைடெல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு. இது பேக் சைடு. ஸோ நம்மளுக்கு முதுகிலும் ப்ராப்ளமும் ஃப்ரண்ட்லயும் ஃபுல் பாடியும். ஆக்சுவலாக நமக்கு இந்த கை இவ்வளோதான் பெண்ட் ஆகும் இல்லையா, நம்ம உடம்பு இவ்வளோதான் பெண்ட் ஆகும். அதனால இது பேக் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா பெண்ட் ஆகும். நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா பெண்ட் ஆகும். தோணவே இல்லை. அப்படிதான் டு தி பாயிண்ட் வந்துடலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்துடலாம். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் மைக்ரேன் காமன். எனக்கு இதுதான் நான் தம் சொன்னேன். ஆமா, இதுதான் தலையை ரெப்ரசன்ட் பண்றது. கரெக்ட்.
இதில் அந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறது தான் நோஸ். ஓகே. இப்போ அதுக்கு மேலே 2 கண். ஆக்சுவலாக இது நெத்தி. ஓகே. ம். இப்போ நமக்கு எந்த இடத்துல மைக்ரேன், பேக் சைடா ஃப்ரண்ட் சைடா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ம். இப்போ உங்களுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ராப் சொல்லி ஒரு இது இருக்கும், அதால் பாயிண்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக இதோட வேலை எப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆர்கான் இருக்கோ, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ, அது அப்படியே அந்த நர்வு மூலமாக இங்கே சிக்னல் கொடுக்கும். ஓ, இந்த இடத்துல வந்து சிக்னல் நாங்கள் ப்ராபாக கண்டுபிடிப்போம். எங்கே பெயின்ஃபுல் பாயிண்டோ அதுதான் சிக்னல் பாயிண்ட். அந்த நர்வில் ப்ராப்ளம் பிளாக் ஆயிருக்கு. அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்க்கு தெரியணும் எங்க வலிக்கிறதுன்னு, அவங்க சொல்லணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். இல்லை, அது நாங்க கண்டுபிடிச்சோம். ஓ, நீங்களே கண்டுபிடிப்பீங்க. பிராக்டிஷனர் கண்டுபிடிப்போம். சுஜோக் யார் கத்துன்னு இருக்காளோ அவங்க கண்டுபிடிப்போம். ஓகே. அந்த பாயிண்ட நாங்க டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த பாயிண்ட்ல பிரஷர் கொடுக்கச்சு. இப்போ வந்து மைக்ரேன் அண்ட் சைனஸ் ரெண்டுமே ஹெட் அண்ட் சைனஸ்னா கண்ணு பத்தியா ஹெட் பத்தியா? அது சைனஸ் மூக்கு மேல, மூக்கு இதுதான் இந்த மூக்கு, இந்த ஏரியா. உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லா பிரஷர் கொடுத்தாச்சுன்னா ஃபுல் ஃபேஸுக்கு ஆயிடும். மூக்குக்கு, தலைக்கு எல்லாமே ஆயிடும். சரி சரி சரி. ஓகே. இந்த ஏரியா எல்லாம் இந்த நம்மளோட டிப் ஆஃப் தி இது ஃபுல்லும் ஃபேஸ் ரெப்ரசன்ட் பண்றது. சைடுல 2 காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேஷண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்கவே வேண்டாம். ஆஸ் அ ப்ராக்டிஷனர் யூ கேன் கிவ், உங்களுக்கே தெரிஞ்சு ரிசல்ட்டை கொடுக்கலாம். யூஸ்வலாக அலோபதி பேஷண்ட், அலோபதி டாக்டர்ஸ் தொட்டு பார்ப்பாங்க, வலிக்கிறதா எங்கே வலிக்கிறதான்னு கேட்பாங்க. பட் நீங்கள் அஸ் அ ரேக்கி ப்ராக்டிஷனர் நீங்களே கண்டுபிடிப்பீங்க எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, எந்த நர்வுலுக்கு. நம்ம கைதான் லேப் மாதிரி, எங்க வேணா டயக்னோஸ் பண்ணிக்கலாம் எந்த இடம் ப்ராப்ளம் சொல்லிட்டு. காமன் ப்ராப்ளம்ஸ் தான் நான் இப்போ கேட்குறேன். அடுத்தது வந்து ஸ்டமக் எயில்மெண்ட்ஸ் காமன். இப்போ வந்து நான் சொன்னேன், நான் சில பேருக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும், சில பேருக்கு வந்து புளிப்பு பிடிக்கும், ஆனாக்கா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிடும், சில பேருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். அது மாதிரிலாம் அவங்களுக்கு காமனாக எங்கே சிம்டம்ஸ் தெரியும்? எந்த விரல்? நான் சொன்னது இந்த இடம் நேவல் பாயிண்ட். இது நேவல், பாட்டம் ஆஃப் த நேவல், இந்த இடத்துல மற்ற இருக்கும். இது லார்ஜ் இண்டஸ்ட்ரி, இந்த ஏரியா. ஓகே. இந்த சென்டர்ல ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஓகே. அப்புறம் இது ஸ்டமக் வரும், இங்க லிவர் வரும். ஆக்சுவலா இது தலையிலையா, தலையிலேருந்து கீழே வரும்போது இது நெக்கு பெண்டா இருக்கு. நம்ம நெக்கு பெண்டா இருக்குல்ல, அது மாதிரி இது பெண்டா இருக்கு. இந்த இடம் தான் உங்களுக்கு டான்சில்ஸ், தைராய்டு, த்ராட் பெயின் எல்லாமே இந்த ஏரியா தான். ஓகே ஓகே ஓகே. ஹெட் சொன்னேன், கண்ணு, மூக்கு, அது எல்லாமே இந்த ஏரியா கவர் பண்ணும். இது நெக் ஏரியா கவர் பண்ணும். அப்புறம் அது கீழே லங்ஸ், 2 சைடில் லங்ஸ், இங்கே ஹார்ட், இது ஸ்டொமக். ஓகே. இது லார்ஜ், ஸ்மால் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் இண்டஸ்ட்ரி. இது லிவர். இப்போ எல்லாமே எல்லா ஆர்கானும் வந்தாச்சு. இந்த இதில் 3 பார்ட்ஸ் இருக்கு. இது ரிஸ்ட் வர, இது செஸ்ட் ஏரியா, இது ஸ்டொமக் ஏரியா. இப்போ இங்கே கூட நாங்கள் இப்போ இந்த ஃபுல் ஏரியாவுக்கு நாங்கள் ப்ரைமரி கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவோம். ஓரோ ஃபிங்கரும் உங்கள் பாடியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே. இது நெக் ஏரியா, இந்த இது செஸ்ட் ஏரியா, இது ஸ்டொமக் ஏரியா, சைடில் ஷோல்டர் இதெல்லாம் வரும், ஈச் ஃபிங்கர். இப்போ இந்த ஏரியா கூட உங்களுக்கு ஸ்டொமக் ரெப்ரசன்ட். ஸ்டொமக், லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு இது. இந்த இடம் இது ஒரு ஃபுல் ஹியூமன் பீயிங்காக. இதுக்கு இன்செக்ட் செக்ஷன், இன்செக்ட் கரஸ்பாண்டிங் ஏரியா. இது பிரைமரி கரப், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியா மினி கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா. ஃபுல் பாடி இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே. இந்த ஏரியா ஃபுல் பாடி ரெப்ரசன்ட் பண்றோம். வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ஏரியா கூட நீங்க பிரஸ் பண்ணி மசாஜ் பண்ணினாக்கா உங்களுக்கு ஃபுல் பாடி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு. வலிங்கிறது என்னது ஆக்சுவலா? some kind of inflammation. இல்லை, எனர்ஜி பிளாக்கு, பிளட் சர்க்குலேஷன் சரியா போகாம அங்க பிளாக் ஆகும்போது அந்த பாடியே செல்ஃப் ஹீலிங் பண்ணின்னு இருக்கு. அந்த பிளாக் ரிமூவ் பண்றதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது வலி வருது. அது அந்த பிளாக் ரிமூவ் பண்றது தான் சுஜோக் அக்யூப்ரெஷர்னால நடக்கிறது. இந்த நம்ம கண்டுபிடிக்கிற கரஸ்பாண்டன்ட் பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது அது அந்த வேவ்ஸில் அந்த ஏரியாவில் போய் அங்கே பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி அங்கே ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஹெட் ஏக் எல்லாமே பிளாக்ஸ்னால தான். டென்ஷன் வரும்போது,
அப்புறம் வயர் சரியில்லாமல் எல்லாம் ஹெட்டேக்கில் கொண்டு எல்லாம் ஸ்டொமக் ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டொமக் ப்ராப்ளம்க்கெல்லாம் இங்கே. இப்போ வந்து நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளை பற்றி பேசணும். ஹவ் அபவுட் வெளியில் ஷோல்டர் பெயின், எல்போ பெயின், அதுங்க அந்த ஆர்கன்ஸை பற்றி எப்படி? அதான் நான் சொன்னேனே, இந்த இந்த இப்படி வைக்கும்போது இது 2 லெக்கு சொன்னேன் இல்லையா, இது 2 லெக்கு, இது 2 இது 3 ஜாயிண்ட் இருக்கு சொன்னேன் இல்லை. இப்போ இந்த எல்லா ஃபிங்கரும் ஜாயின் பண்ணுறது, ஹேண்டு ஜாயின் பண்ணுறது ஷோல்டர், இது 2 ஷோல்டர். இந்த 2 லெக்கு ஜாயின் பண்ணுற ஹிப்பு. இப்போ ஹிப்புக்கு மிடில் உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் ஹிப்புக்கு மிடில் இந்த 2 விரலுக்கு நடுவில் ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா ஹிப் பெயின் சரியாக போயிடும். இந்த ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட், காலில் இந்த மிடில் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட், இது ஆங்கிள் ஜாயிண்ட் காலில். அதே இது விரல்லி ஆகும்போது இது எல்போ, இது ரிஸ்ட், இது ஷோல்டர். இது ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர். மிடில் இருக்கிறதெல்லாம் நம்மளோட கையோட மிடில் இருக்கு. ஓகே 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 ஓகே. இது ஷோல்டர், அதனால ஜாயிண்ட் ஏரியா ஷோல்டர். ஓகே ஓகே. இந்த மிடில் இந்த ஏரியா தான் இந்த மிடில் ஏரியா. அதுவும் நம்ம காலில் மிடில் ஏரியா தான் இது 2 கையோட மிடில் ஏரியா. எண்டு ஜாயிண்ட் நம்மளோட ரிஸ்ட் வரும், ஆங்கிள் வரும். இது இப்போ எல்லாமே கவர் ஆயிடுது உங்களுக்கு. ஓகே. ஷோல்டர் பெயினுக்கெல்லாம் எங்க அந்த 2 ஃபிங்கர் ஜாயின் ஆகுறதோ அந்த இடத்துல ஷோல்டர். ஓகே. இது லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர். இப்போ வந்து ஜென்ரல் பெயின் ரிலீஃப் அது பற்றி பேசணுன்னாக்க என்ன சொல்லுவீங்க? ஜென்ரல் பெயின்ஸும் கொஞ்சம் ஜென்ரல் எக்ஸசைசஸ் இருக்கு கையில் பண்ணுறது, அது சொல்கிறீங்களா? கொஞ்சம் கையில் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தா ஜென்ரல். நீங்கள் ஏதோ 8 எக்ஸசைஸோ என்னமோ சொன்னீங்க, 7 மினிட்ஸில் பண்ணலாம். அது சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ சொன்னேன், இந்த கை பூரா பாடியை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதெல்லாம் டிப் ஆஃப் த ஃபிங்கர் எல்லாமே ஹெட் ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த ஏரியா ஸ்டொமக்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது ஃபுல்லாக இது ஃபுல் பாடி. இப்போ நம்ம கிளாப்பு பண்ணுறோம், இந்த டிப் ஆஃப் த இது டச்சு பண்ணிட்டு இப்படி கிளாப்பு பண்ணுறோம். ஒரு 60 டைம் பண்ணினா 1 மினிட் ஆயிடுது. இப்படி 60 டைம்ஸ் 1 2 3 4 அப்படி 60 பண்ணா 1 மினிட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாக்க the entire body gets energy, blocks இந்தக்க ரிலீஸ் ஆயிடுது. இப்படி அதுதான் நம்ம பஜனையிலலாம் கை தட்ட சொல்றது. ஓகே ஓகே. கையை தட்ட சொல்றது இப்படி இந்த இது இப்படி டச் ஆகுறது, டிப் ஆஃப் த ஃபிங்கர் டச் ஆகுறது ஃபுல் பாடிக்கு நல்லா எவ்வளோ வேணா பண்ணலாம். நம்ம இப்போ 67 மினிட்ஸ் எக்ஸசைஸ் சொல்லும்போது 60 பண்ணினா 1 மினிட் ஆயிடுது. அது ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் தலைக்கு கீழே இங்கே லங்ஸு ஹார்ட் எல்லாம் இருக்கு. இப்போ அதை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணா இப்படி பஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு 30 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 30 டைம்ஸ் இப்படி பண்ணிக்கலாம். அது அப்போ லங்ஸ் ஹார்ட் எல்லாம் நல்லா வேலை. ஓகே. இந்த நெக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் சொன்னால அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கு. லங்ஸ் சைனஸுக்கு எல்லாமே அந்த லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம், உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும் இப்படி பண்ணும்போது. அப்புறம் இந்த ஏரியா இந்த 2 வேற நம்மளோட ஃபிங்கர் இருக்க கையை ரெப்ரசன்ட் பண்றது இந்த 2 ஃபிங்கர். ஓகே. இது இப்படி தட்டும்போது இந்த சைடு காலோட இந்த அவுட் சைடு அது அங்க அந்த ஏரியா இதாக எக்ஸசைஸ் கிடைக்கும். ஓகே. பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு 60 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இது ஃப்ரண்ட் சைடு சொன்னேன், இது பேக் சைடு சொன்னேன். நம்ம பேக் சைடில் தான் கிட்னி எல்லாம் இருக்கு. இந்த ஏரியாவில் கிட்னி இருக்கு, இந்த 2 ஏரியாவில் கிட்னி. ஓகே. அப்புறம் பேக்கு, இது லோ பேக்கு, அப்பர் பேக்கு எல்லாம் இந்த இடத்துல வரும். இது சர்விக்கல் ஏரியா வரும், கழுத்து வலி அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். சர்விக்கல் இங்கேருந்து இது வர, பேக் எல்லாம் இந்த ஏரியாவில் வரும். இது அப்புறம் இப்படி தட்டு இப்படி கிளாப் பண்ணினா பேக் சைடு ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். பேக் சைடு ஒரு 30 டைம்ஸ் பண்ணலாம், 60 வரை பண்ணிக்கலாம். அது ஸ்டார்டிங் பண்ணும்போது இங்கெல்லாம் வலிக்கும், பட் பண்ண 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 உங்களுக்கு பின்னாடியெல்லாம் ஸ்டிமுலேஷன் ஆகிறது தெரியும். இங்கேயும் ஒரு 30 இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பேக் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். பேக் பெயினுக்கு கிட்னி எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அது எட்ரினல் கிளாண்டு கிட்னி எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃப்ரீயாக எடுத்து அப்புறம் இந்த ஏரியா இங்கே லிவர் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, லங்ஸோட ஒரு பாகம் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ஏரியா. இந்த ஜாயிண்ட்டு நம்ம இந்த லைன் ஆகும், இந்த ஜாயிண்ட் அங்கே இப்படி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 60 டைம்ஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதெல்லாம் ஜாயிண்ட், இது ஹிப்பு ஜாயிண்ட்டு, இதெல்லாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு. இப்படி இப்படி பண்ணிக்கலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 to 30 டைம்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஃபஸ்ட்டு 5-10 அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, 30 வரை இப்படி பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். எல்லா ஹிப்பு ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இன்டர்லாக்கிங் பண்ணிட்டு இதுதான் ஆக்சுவலாக ஷோல்டர். இது ஹெட்டு, இது ஹேண்டு. இது ஹெட்டு, இது ஹேண்டு. இந்த மிடில் இந்த ஏரியா தான் இது. இங்கே கூட மசாஜ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு. அப்புறம் தைராய்டு நெக்குக்கெல்லாம் இப்படி ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்படி தம் அப்படி திருப்பி இதை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலு வலி எல்லாம் இருக்கிறவங்க இந்த இதுதானே கால், நல்லா அமிர்தாஞ்சனோ விக்ஸோ ஏதாவது பெயின் ஆயில் ஏதாவது பெரட்டி நல்லா இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ரெகுலராக குளிக்க போகும்போது எல்லாம் பண்ணும்போது இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும், ஸ்வெல்லிங் எல்லாம் இருக்கும், ஆங்கிள் அதெல்லாம் போகும். அப்புறம் இந்த நீக்கெல்லாம் நல்லா இருக்கும். கை வலி இருக்கிறவங்க கை இந்த விரல்ல மசாஜ் பண்ணி வெந்நீரில் போட்டு இப்படி இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளை இப்போ கையால் பிசைஞ்சு சாப்பிட்றது இல்லை, இப்படி இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் எக்ஸசைஸ். அப்புறம் இது இது எல்லாத்துக்குமே இது ஒரு கேட்வே சொல்லுவா எல்லா நர்வுக்கு. இது ஒரு 30 டைம்ஸ் இப்படி பண்ணிக்கலாம். இந்த வளை போட்டுக்கிறதோடலாம் யூஸ் இதுதான். வளை இப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டிமுலேட் ஆகும். இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. வளை இப்படி ஆடும்போது இந்த ஏரியா இந்த ஏரியா ஆஃப் நம்ம பாடி சொல்லுவா. இந்த ஏரியா இதெல்லாம் ஜென்ரல். அப்புறம் இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர்லாம் நம்ம பாடி ரெப்ரசன்ட் பண்ணுறது சொன்னேன். அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 டைம் 15 டைம்ஸ் பண்ணி சைடு வைஸ் பண்ணும்போது இந்த வெர்டிகோ, காது வலி அதெல்லாம் இந்த சைடு வைஸ் பண்ணும்போது போயிடும். எல்லாம் பிரெயினுக்கு நல்லா இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் சரியாக போயிடும், ஹெட்ஏக் சரியாக போயிடும். எல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு 3 monthஸில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய தொடங்கும். பிபி கம்மியாகும், சுகர் கம்மியாக நார்மல்லி இருக்கும். சில ஆளுக்கு மருந்து சாப்பிட்டாலும் சுகர் கம்மியாகாது. இதை பண்ண சுகர் கம்மியாகும். அப்புறம் இது பண்ணும்போது நீங்கள் ஒரு மருந்தும் நிறுத்த தேவையில்லை, ஸ்டாப் பண்ண தேவையே இல்லை. எந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு சைடு வைஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு பாடியே தானாகவே ஹீல் ஆகும். அப்படியே மற்றதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மெடிசின் டாக்டர்கிட்ட கேட்டப்புறம் கம்மியாக பண்ணிக்கலாம். எல்லாம் நார்மலுக்கு வர தொடங்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 monthஸாக பண்ணணும். அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இம்மீடியட்டாக ஸ்ப்ரெயின் வந்தது, பேக் பெயின் வந்தது, கண்ணு ரெட் ஆகிடுத்தோ இதாகிடுத்தோ எந்தோ ப்ராப்ளம் வந்து இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஹெட் ஏக் எல்லாம் இம்மீடியட்டாக ரிசல்ட் இல்லை. கொஞ்சம் நாள்பட்டு நிறைய வருஷமாக இருக்குதுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு. பட் வித்தின் 15 daysலாம் நல்லாவே கம்மியாயிடும். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய